இங்க பாரு, குனியமுத்தூர்ல இருந்து செல்வி லெட்டர் எழுதிருக்கா. என்ன புருஷன் விடுற கொரட்டை தாங்க முடியலையாம், என்ன பண்றதுன்னு கேட்டு எழுதிருக்கா. இதுக்கு மிக்ஸில சரிப்பட்டு வராதுங்க. நல்ல அம்மிக்கலை வச்சு நச்சு நச்சு நச்சாதான் சரியா இருக்கும். நீ எல்லாம் மனுஷனானே? அன்னைக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுற. அன்னைக்கு வரேன்ட்டு இன்னைக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் மனுஷனா நல்லா இருப்பே, நீ நாசமா போயிடுவ. நீ மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் எல்லாமே நாசமா போயிடும். சார், அவர் பண்ண தப்புக்கு அவரை திட்டுங்க. எதுக்கு அனாவசியமா அவர் சம்சாரத்தை இழுக்கிறீங்க? வந்தமா பேசணுமா போனமான்னு இருக்கும். இல்ல இந்த பாட்டில் மண்டைக்கு வரும். ஆமா, ரைட்ல இருந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆக்கிட்டியடா. மேகி, ரைட்ல இருந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஆனா சென்டர் ஷிஃப்ட் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியாது மேகி. ஐ மீன், ஐயோ, இப்படியா தப்பிக்கலாம்? ரிலாக்ஸ் ராகவா, உன்னால நான் எவ்வளவு நாள் பாரு மாட்டிட்டு இருக்கேன். ஐயோ டேய் ராக்ஸ் ராக்ஸ். Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. ஏ பாரடைஸ் பாலா, பாலா, ச்சே எங்க போனாலுங்க. இங்க வாங்க, ஏய், நம்ம என்னது சங்கனத்துல இது? மேகசினுக்கு எவ்வளவு லெட்டர் வந்திருக்குன்னு பாருங்க. நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு போல இருக்கு. நிறைய போஸ்ட் கார்டு கவர்லாம் வந்திருக்கு பாரு. பரவாயில்லையா? ஏய் இங்க பாரு, இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு கேட்டு எழுதிருக்காங்க. யார ஆன்சர் பண்றது? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த சமையல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமுமே கலா கிட்ட தான் ஒப்படைக்கணும். தெரியாத உனக்கு? இது அவளோட டிபார்ட்மெண்ட், அவகிட்ட கொடு. சாரி மறந்துட்டேன். ஏய், இது காரசாரமான நியூஸ், இது உன்னோட தான். இந்தா நீயே பாத்துக்கோ. ஏய் இங்க பாருப்பா, அந்தரங்கம். இத நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்க பாரு, குனியமுத்தூர்ல இருந்து செல்வி லெட்டர் எழுதிருக்கா. என்ன புருஷன் விடுற கொரட்டை தாங்க முடியலையாம், என்ன பண்றதுன்னு கேட்டு எழுதிருக்கா. இதுக்கு மிக்ஸில சரிப்பட்டு வராதுங்க. நல்ல அம்மிக்கலை வச்சு நச்சு நச்சு நச்சாதான் சரியா இருக்கும். எப்படி கொரட்டை விடுற புருஷனை அம்மியில வச்சு நச்சு நச்சுன்னு அடிக்கணுமா? அட நான் அதை சொல்லல, இட்லி கேஸ் சொல்றேனாக்கும். அம்மியில வச்சு நல்லா அரைச்சி போட்டா தானே இட்லி பொடி நல்லா இருக்கும். ஓ, இட்லி கேஸா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இது கொரட்டை கேஸ். இந்தா இது நீயே பாரு. பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு சொல்லு, அவ்வளவுதான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற என்ன பண்ணலாம்? அவன் டைவர்ஸ் பண்ணா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பானாக்கும். அப்புறம் அந்த கோபி இல்ல கோபி. எது, இந்த ஆலு கோபியா? அட அந்த கோபி செட்டிப்பாளையம் கனகா. அது யாரு? கோபிச்செட்டிப்பாளையம் கனகா? அதான் அவனோட 2வது பொண்டாட்டி. அவளுக்கு யாரு பதில் சொல்றதாக்கும்? சரி இப்ப அந்த கொரட்டைக்கு என்னதான் வழி? இப்படி கேளு. இத விட்டுட்டு அவன் நல்லா தூங்கும்போது ஒரு தலகாணி வச்சு அவன் மூஞ்சி நசுக்கிடணுமா? ஐயோ, எனக்கு கொஞ்சம் சொல்ல விடுறியா? அவன் நல்லா தூங்கும்போது ஒரு மைக்க கனெக்ஷன் பண்ணி போட்டு அவன் முகத்துக்கிட்ட வைக்கணும். வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கரை கனெக்ஷன் பண்ணி அவன் காது கிட்ட கொண்டு போய் வைக்கணும். காது கிட்ட வச்சதுக்கு அப்புறம் எப்படி அவன் தூங்குவான்? அவன் விடுற கொரட்டை சத்தம் அவனாலே கேட்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லா தூங்கவே மாட்டான். எப்படி என் ஐடியா? இவ்வளவுதானா? இந்த ஐடியா நான் ஆல்ரெடி யோசிச்சுட்டேன். அடி பாவி. சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதை யாரு போட்டிருக்கா? என்ன ஊருடி? நாடு போற போக்க பார்த்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ? சிட்டில 3 அம்பனிங்க ஒன்னா சேர்ந்துருக்காங்க. அதுவும் புருஷனே வேண்டான்னு தனியா பிரிஞ்சு வந்து சங்கம் வேற ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கமா? ஆமாடா, முதல் மனைவிங்க சங்கமா. அந்த சங்கத்தோட பேர்ல புத்தகம் வேற வெளியிடுறாங்க. புத்தகமா? ஆமாண்டா, புத்தகமா வெளியிட்டு அது கண்ணீர் கதையா தாண்டா இருக்கும். டேய், கண்ணீர் கதை தான். அந்த புக்கை வாங்கி படிச்ச பொம்பளைங்க ஆவாவா பண்ற டார்ச்சர்ல ஆவாவா புருஷனுக்கு கண்ணுல கண்ணீர் மட்டும் இல்லடா. என்னடா வரும்? டேய் சிவா, டேய் என்னடா இது, உன் கண்ணுல ரத்தமா வருது? டேய், அந்த முதல் மனைவி சங்கத்துல என் பொண்டாட்டி ஒரு மெம்பர்ரா. அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு அவ பண்ற டார்ச்சர் இருக்கு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஏய் அப்படின்னா கூட என்னன்ற டைவர்ஸ்
டைவர்ஸ் என்ன மிரட்டிட்டு இருக்காடா. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வானா கூட என்ன சொல்றியா, டைவர்ஸ் பண்ணிடுவேன். எதுக்கு எடுத்தாலும் என்ன டைவர்ஸ்னு டார்ச்சர் பண்றா தெரியுமா? டேய், ஒரு பொம்பளை கண்ணில் தண்ணி வந்ததுன்னா அதுக்கு பல காரணம் இருக்கு. ஆனா ஒரு ஆம்பளை கண்ணில் கண்ணீர் வந்ததுன்னா அதுக்கு ஒரே காரணம் பொம்பளை தான். ஆனா என் கண்ணில் கண்ணீர் இல்லடா, ரத்தம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 3 பொம்பளைங்க. அந்த 3 பொம்பளைங்க மட்டும் என் கையில கிடைச்சாளுங்க. என்னடா பண்ணுவ? நான் வரேன்டா. நீங்கெல்லாம் யாரு? நாங்க தான் முதல் மனைவிகள் சங்கத்தையே நடத்துறது. தேவி பாரடைஸ், தேவி கலா, தேவி பாலா. ஆமா, நாங்க 3 பேர் முன்னாடி வந்தா என்னவோ பண்ணுவேன்னு சொன்னீங்க. அது என்ன பண்ணுவ? அது ஒண்ணு இல்ல, உங்களெல்லாம் பார்த்துட்டு நல்லதா 4 வார்த்தை பாராட்டலாம்னு சொன்னேன், அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். ஹலோ, இல்ல வேணாம், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த பயம் இருக்கட்டும். I am the candy man, coming from Bounty Land. பாங்கோ, இன்னைக்கு நீதான் சமைக்கிற. மேகி, இன்னைக்கு நீதான் சமைக்கிற. பாங்கோ, நீதான் சமைக்கிற. நீதான் 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 நீ நீதான். ஓ ஏனுங்க, இது அந்த தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் குரல் மாதிரி இருக்கே. ஹலோ போங்கோ, லெட்டர் பாக்ஸ்ல லெட்டர் இருந்ததுங்க, அதான் நீங்க ஃப்ரெண்டாச்சே, உங்ககிட்ட கொடுத்து போட்டு போலான்னு வந்தேனுங்க. தேங்க்ஸ் ஆண்டி. என்னது ஆண்டியா? தேங்க்ஸ் ஆண்டி. ஒன்றரை தேங்க்ஸ் தூக்கி குப்பையில போடு. என்னது சட்டுன்னு ஆண்டின்னு சொல்லி போட்டா? என்ன இருந்தாலும் வயசுல நீங்க தானே பெரியவங்க, அதனாலதான் ஆண்டின்னு. யார் ஆண்டின்னு சொன்ன? இன்னைக்கெல்லாம் உட்காந்து கணக்கு போட்டாலும் 1.5 வயசு சொல்ல முடியாது. ஆமா, என்ன இருந்தாலும் ஆண்டி. இந்தா இந்தா இந்தா, மறுபடியும் நான் ஆண்டின்னு சொல்லாத. எனக்கு 1.5 வயசு தான் ஆகுது. 1.5 வயசா? ஆமா, 1.5 வயசோ 1.5 வயசோ ஒண்ணுதான். என்ன என்ற புருஷன் படுத்தின பாட்டுல 2 சுருக்கம் அதிகமா விழுந்து போச்சு, அதுக்குன்னு ஆண்டின்னு சொல்லி போடுறதா? அப்ப உங்களை எப்படிதான் கூப்பிடுறது? சும்மா கோவைன்னு கூப்பிடு, அப்படின்னா செல்லமா கோவின்னு கூப்பிடு. என்ற புருஷன் கூட என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. ஓ, உங்க புருஷன் கூட உங்களை கோவின்னு கூப்பிட்டதுனால தான் நீங்க கோச்சிட்டு கிருஷ்ணா கடிச்சு கோடி வந்தீங்களா? சாரி, ராங் ஃபீலிங். இது பாரு, அந்த மனுஷனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசி போடாத, அப்புறம் எனக்கு கோவமா வந்துடும். ஆமா, ஏனுங்க, உங்க புருஷனை பத்தி நான் எங்கங்க பேசினேன்? நீங்க தானே இப்ப பேசுனீங்க. நான் 1000 சொல்லுவேனாக்கும், அப்ப நான் 2000 சொல்லுவேனாக்கும். ஓகே, டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். காஃபி சாப்பிடலாம், ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா குடிச்சு போட்டு போறேன். கண்ணா என்ற பேரு போங்கோ. அது என்னது போங்கோ? வாங்கோ தான் கேள்விப்பட்டிருக்கேன். எனிவே மேகி, ஒரே ஒரு ஸ்ட்ராங் காஃபி. அதாரு மேகி நூடுல்ஸா? மேகி. ஏய், எஜமானி அம்மா சொல்றாங்களே காஃபி கொண்டு வர சொல்லி, என்னமோ வேலைக்காரி ஸ்டைல நின்று முறைச்சிக்கிட்டு இருக்க. மொறப்ப பாரு, மொறப்ப. யார பார்த்து நீ வேலைக்காரின்னு சொல்ற? வலிக்குது போங்கோ. ஐயோ, கழுத்தை திருப்ப முடியல. அப்படியே இது பாரு, மேகியும் நூடுல்ஸா ஒன்ற பேரு ஏதோ ஒண்ணு. சின்ன வயசுல இருந்தே என்ற இடுப்பை யாராவது தொட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கூச்சமுங்க, பலார்னு அரைஞ்சிடுவேன். அதே மாதிரி உங்களையும் அரைஞ்சு போட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. போங்க, நான் போறேனுங்க. மேகி, மேகி.
என்ன உப்பிலி எப்படி இருக்கீங்க? வாங்க சுசி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஏது இவ்வளவு தூரம்? உங்க மாமாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? உங்க மாமா இல்லையா? விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க சார், நான் மாமா கிட்ட சொல்றேன். இல்லப்பா, மாமாட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. விஷயத்தை என்கிட்ட சொன்னா நான் மாமா கிட்ட பேசுறேன் சார். இல்லப்பா, மாமாட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதான் மாமாவை பார்க்கணுங்கிறேன். மாமா கிட்ட ஆமா. நிறைய விஷயம் பேசணுமா? ஆ. மாமா அங்க தூங்கிட்டு இருக்காரு, பேசுங்க பேசுங்க. கிருஷ்ணா சார், கிருஷ்ணா சார். சுசி சார், சுசி சார். ஆ? தலை இங்க இல்ல, அங்க அங்க. ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். கிருஷ்ணாண்ணே, கிருஷ்ணாண்ணே, கிருஷ்ணாண்ணே. என்னண்ணே ஆச்சு உடம்புக்கு? ஏன் பகல்லே போத்திட்டு படுத்திருக்கீங்க? போத்துக்கிட்டா இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா புதகுலில போய் படுத்துப்பாரு. அப்படிப்பட்டவர் என் மாமா. அண்ணே, என்னண்ணே ஆச்சு உனக்கு? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். ஊனு ஒரு வார்த்தை வாய் திறந்து பேச மாட்டேங்கிற. என்னண்ணே ஆச்சு? ஆஹா, மாமா பேச போறான், வாயை திறக்க போறான், பந்தயத்துல தோத்துடுவான். அப்புறம் 1000 ரூபாய் நமக்கு தான் ஜாலி. உப்ளி, அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணலாம்? கிருஷ்ணண்ணே, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. உன் வாயில் ஏதாவது ப்ராப்ளமா? என்னது, வாயை திறக்க மாட்டான்? 1000 ரூபாய் நமக்கு இல்லையா? யோ யோ, அவனை வாயை திறக்க சொல்லியா ப்ளீஸ்யா. உனக்கு தோப்புக்காரன் போடுறியா? ஆமையா, அந்த சம்பளமே தரதில்ல. நானே கல்லால இருந்து காசு எடுத்தாதான் உண்டு. ப்ளீஸ்யா, 1000 ரூபாயா? ஓ, பல்லு வலியா? ஆ, அப்போ உனக்கு ஏதாவது கேன்சரா? 1000 ரூபாய் போச்சு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாத போல இருக்க. அண்ணே, உனக்கு என்னதானே ப்ராப்ளம்? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே எனக்கு தான். இன்னைக்கு கோர்ட்ல கேஸ்ன நீ தானே வந்து சாட்சி சொல்லணும். வர மாட்டீங்களா? அண்ணே, கோர்ட் விஷயம் என்ன? வரலன்னா அரெஸ்ட் வாரண்ட் ஏதாவது பண்ணிடுவாங்கண்ணே. சுசி சார், அது ஒண்ணும் இல்ல சுசி சார், பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு போக சொல்றாரு. என்ன அப்படியாண்ணே? அப்படின்னா பின்பக்க வீட்டுக்கார கூட்டிட்டு போக சொல்றாரு. அது எப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் வர முடியும்? நீங்க தானே வந்து சாட்சி சொல்லணும். எஃப்ஐஆர் உங்க பேர்ல தானே இருக்கு. என்ன பண்றான் இந்த ஆளு? வாய்தா வாங்க. மறுபடியும் வாய்தாவா? அண்ணே, ஏற்கனவே 2-3 தடவை வாய்தா வாங்கியாச்சுண்ணே. இப்படியே போயிட்டு இருந்தா கேஸ் நம்ம பக்கம் நிக்காதுண்ணே. ஒன்னும் ஆகாதா? உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, எனக்கு இல்ல நஷ்டம். அதானே, வாய் இருக்கிற வாய்தாவே தான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? என்ன இதுன்னு கேளுங்க சுசி சார். அண்ணே, நீ வரியா இல்லையாண்ணே? நீ எல்லாம் மனுஷனானே? அன்னைக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுற. அன்னைக்கு வரேன்ட்டு இன்னைக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் மனுஷனா நல்லா இருப்பே, நீ நாசமா போயிடுவ. நீ மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் எல்லாமே நாசமா போயிடும். சார், அவர் பண்ண தப்புக்கு அவரை திட்டுங்க. எதுக்கு அனாவசியமா அவர் சம்சாரத்தை இழுக்கிறீங்க? வந்தமா பேசணுமா போனமான்னு இருக்கும். இல்ல இந்த பாட்டில் மண்டைக்கு வரும். ஆமா. யோ, நீ எல்லாம் மனுஷனாயா? உன் பொண்டாட்டி திட்டிக்கிட்டு இருக்க, அவருக்கு வர கோவம் கூட உனக்கு வர மாட்டேங்குது. நீ எல்லாம் மனுஷனா வாழ்றத விட நாட்டிட்டு செத்து போயிடலாம்யா. இதுக்கெல்லாம் நான் அசந்துருவனா? பரிசு 1000 ஆச்சே மவனே, உனக்கு தாண்டா 1000 ரூபாய் நாமம். பணத்தை நான் வாங்க போறேன், பாரு பாரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவகிட்ட போய் அவளை போய் அடிச்சிருக்கே, அவ திருப்பி அடிச்சா என்ன பண்ணுவ? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி கிதி கிடையாது. அப்புறம் எதுக்கு தண்டத்துக்கு வீட்ல உட்கார்ந்திருக்க? ஒண்ணுலாம் என்ன பண்றதுன்னு கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணி போட்டேன்னு இப்படி 2 பேரும் மாறி மாறி என்ன திட்டுறீங்க? இன்னும் நீ என்ன பண்ணணும்? அந்த பொங்க பொண்ணு இருக்காளே, அவ ஒரு அட்வொகேட். நீ பண்ண வேலைக்கு அவ உன்னை கொலைகேஸ்லயே போட்டுடுவா. போடுவா போடுவா. அவளை யார் என்ற வீக்னஸ் தெரியாம என்ற இடுப்புல கைய வைக்க சொன்னது? உனக்கு வெக்கமா இல்ல? நான் இதுக்கு வெக்கப்படணும்? இப்படிதான் என்ற வீட்டை எதிர்த்து விட்டு தாத்தா என் இடுப்புலயே கை வச்சரா, நான் பலார்னு வர விட்டேன். அவ்வளவுதான், அதோட போயிட்டாரு. வீக் பாயிண்ட் சொல்லி எல்லாரையும் அடிக்கிறியா? ஐயோ, என்ன நம்புங்க. டாக்டர் கிட்ட இப்படிதான் என்ன கூட்டிட்டு போனாங்களோ. எங்க இங்க தொட்டவானு என்ற இடுப்புல டாக்டர் கை வச்ச அடுத்த செகண்டே டாக்டருக்கு 2 பல்லு எஸ்கேப் ஆயிடுச்சு. என்ன நம்புங்கப்பா.
இங்க பாரு கலா, நீ சொல்ற கதையை யாருமே நம்ப மாட்டாங்க. நம்மளனா ஒரு தடவை என்ற இடுப்புல கை வச்சு பாரு, அப்ப தெரியும். ம், அதையும் பார்க்கலாம். ஆ, ஏய் நீ எது கத்துற? நீ அவ இடுப்புல கைய வைக்க அவ உன்னை அடிக்க அத நினைச்சு பார்த்தேன். உங்க 2 பேத்துக்கும் என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? ஏய் உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்ப கூடவா உனக்கு இன்னும் இந்த கூச்சம் போல? ஐயோ, அந்த கதை ஏன் கேக்குற? என்ற நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஏண்டி அப்படி என்னாச்சு? என்ற ஐயா 51 பவுன் நகையும் என்ற வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய பைக்கும் சீதனமா கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கு இப்ப என்னடி? ஏய் நீ கம்முனு, நீ சொல்லு. இவ ஒருத்தி. நாளும் சரியில்லை, கிழமை சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லைன்னு என்ற முதலிரவு 10 நாளா தள்ளி போச்சு. 10 நாளா? அப்புறம் ஐயோ 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 அலையறா பாரு. ஆமா, நீயே 1.5 அடிச்சுக்கிற. அவ அப்படிதான். நீ சொல்லு. 10 நாளைக்கு அப்புறம் ஆசையா வந்து என்ற வீட்டுக்காரன் இடுப்புல கைய வச்சாரா. உன்ற வீட்டுக்காரர் மட்டும் இடுப்புல கைய வச்சதும் சும்மா இருந்துட்டியாக்கும். அப்படி இருந்தா நான் ஏன் இங்க வந்து உங்க கூட இருக்கேன்? ஐயோ பாரடைஸ், நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? நீ சொல்லுக்கலா, சொல்லு. என்ற பக்கத்துல ஆசையா வந்தாரா. வந்தாரு. என்ற இடுப்புல கைய வச்சாரா. அப்புறம் என்ன கிட்ட வராரு. அப்புறம் என்ன 1.5 மாசமா என் பக்கத்திலேயே வரல என்ற புருஷன். அடி பாவி. பாவியா? நான் பாவிதான். சீராட்டி பாராட்டி கல்யாணம் பண்ணி வச்சேன்ற புருஷனை அடிச்சு போட்டேனே. நான் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தேன். வாங்கின அடியே நினைச்சு போன மனுஷன்தான். வருஷம் 2 ஆச்சு, இப்போ டைவோர்ஸ்ல வந்து நிக்குது. சரி நீ அழுவாத கலா. என்ன நீங்க கூட்டாலே சேர்த்துக்கிறேன்னு தானே நான் இங்க வந்தேன். நீங்களே இப்படி திட்டுறீங்களே. சரி உன்னை உடனே ஒரு டாக்டர் கிட்ட கூட்டி போய் செக் பண்ணிடலாம், ஓகேவா? அது முடியாது. ஏண்டி முடியாது? டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. என்னென்ன கொடுத்தாரு? ஆர் போட்டு மண்டவோட வரைஞ்சி மண்டையோடு வரைஞ்சி எச்சரிக்கைன்னு எழுதி எச்சரிக்கைன்னு எழுதி வச்சு இவள் இடுப்பில் யார் கை வைத்தாலும் ஏற்படும் விளைவிற்கு இவள் இடுப்பே காரணம்னு எழுதி கொடுத்துட்டாரு. அவ்வளவுதானா? கரெக்டா தான் எழுதியிருக்காரு அந்த டாக்டர். அடி பாவி. ஹாய் மேகி. ஹாய்டா. ஹாய் மேகி. ஹாய் ராக்ஸ். அங்க இங்கயாக்கும் பாத்துட்டு இருக்கா? நான் இங்கயாக்கு இருக்கேன். இங்க வந்து தொலை. என்னவாக்கா ஆச்சு? அத ஏன்டா கேக்குற? சரி கேக்கல போ. ராக்ஸ் கேள. அப்ப சொல்ல. அந்த கோவை இருக்கால. யாரு? அந்த 1.5 பேசிட்டு இருப்பாளே அவளா? அவளே தான்டா. அவளுக்கு என்னவாக்கா ஆச்சு இப்போ? அவளுக்கு ஒண்ணும் ஆகல. நான் வந்து அவ இடுப்ப போய் பலார்னு இடிச்சிட்டேனா அவ என்ன பலார்னு அரைஞ்சிட்டாடா. நோக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவ இடுப்ப போய் நீ எதுக்கு நோண்ட? நான் என்ன வேணும்டா போய் நோண்டினேன். அவ வந்து என்ன வேலைக்காரின்னு கேவலமா திட்டிட்டா. அதான் அவளை போய் இடுப்புல ஒன்னு இடிச்சேன். ஓ அதான் பொங்கிட்டியா? சரி அத விடு. எங்க தாத்தாவை பத்தி நோக்கு தெரியுமோனோ? தெரியாதே. இப்ப கேட்டுக்கோ. எங்க தாத்தா அந்த காலத்திலேயே ஒரு பெரிய சைக்கிள் கடை வச்சிருந்தார். அப்பா எப்பேற்பட்ட பெண்டெல்லாம் இருப்பார் தெரியுமா? அவரோட பேரன், டைரக்ட் பேரன் நான் எப்படி பெண்ட் எடுப்பேன்? நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட கழுத்து சுளுக்க நான் இப்ப சரி பண்றேன். ரைட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. சரி இப்ப பார். என்னடா பண்ற? இப்ப சரியா போயிருக்கலாமே. அட பாவி, ரைட்ல இருந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆக்கிட்டியடா. மேகி, ரைட்ல இருந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஆனா சென்டர் ஷிஃப்ட் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியாது மேகி. ஐ மீன் ஐயோ, இப்ப எப்படியா தப்பிக்கலாம்? ராக்ஸ் ராகவா, உன்னால நான் எவ்வளவு நாள் பாரு மாட்டிட்டு இருக்கேன். ஐயோ டேய் ராக்ஸ். ராக்ஸ் ராக்ஸ்
ஹலோ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? ஆமா சொல்லுங்க. சார், நான் அரசாங்கத்துக்கு ஒரு உண்மையான ஊழியம் பேசுறேன் சார். அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க. சார், இந்த கிருஷ்ணா காட்டேஜ்னு ஒன்று இருக்கே, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரீம்ஸ் ரோட்ல ஒரு காபி ஷாப் இருக்கே, அதுவா? அதேதான் சார். அந்த ஓனர் கிருஷ்ணா இருக்காரு, அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு சார். ஆனா அரசாங்கத்துக்கு சரியா கணக்காட்டாம அப்படியே அமைக்க வச்சிடறாரு சார். அப்படியா? எப்படி? இந்த கிருஷ்ணா காட்டேஜ் வாடகை கூடுதல ஏகப்பட்ட வருமானம் சார் அவருக்கு. அப்புறம் இந்த காபி ஷாப்ல ஏகப்பட்ட கஸ்டமர் சார், அதுலயும் ஏகப்பட்ட வருமானம் சார். பணம் கொட்டுன்னு கொட்டுது. இவர் அல்லோன்னு அள்ளிட்டு இருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். சார், நீங்க இப்போ உடனே வந்து டேய் கணக்க காட்டுறா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளு வாயே திறக்க மாட்டோம் சார். ஆனா நீங்க விட்டுறக்கூடாது சார். அப்புறம் அங்க உப்புலின்னு ஒரு நல்ல பையன் இருப்பான் சார். நீங்க அவனை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல கேட்க வேணாம், கேட்காமலே எல்லா அக்கௌண்ட்டும் அவனே காட்டுவான் சார். அப்படியா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. சார், நான்லாம் எதுக்கு சார் தேவையில்லாம பிரச்சனை வரும் சார்? இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, நாங்க அதை ரகசியமாவே வச்சுக்குவோம். உங்களுக்கு அவார்ட்லாம் கிடைக்கும்ல? கடமையை செய்யறதுக்கு நான் அவார்டுக்கு எதிர்பார்க்கறதே இல்ல சார். சார், நீங்க உங்க கடமையை கரெக்டா செய்யணும் சார். சரி, உங்களை மாதிரி ஆளுங்க தான் நாட்டுக்கு தேவை தம்பி. தேங்க்யூ சார். மாமா 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 ஏமா டேய் மாமா, 1000 ரூபாய் பணம் கேட்டதுக்கு ஆக்ஷனே இல்லாம இருந்தியே, இப்ப நான் பண்ண டைரக்ஷன்ல உன் ரியாக்ஷனை பார்க்க போறேன்டே. Hi Maggie, how are you? Hi Sam. Hi Maggie, red and red, blue and blue, same pinch, creech, match and match. Maggie, நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டியா மேகி? சாம், நான் இனிமே பாய்ஸ் கிட்ட கோச்சிக்கவே மாட்டேன். முக்கியமா உன்கிட்ட கோச்சிக்கவே மாட்டேன் சாம். அதாவது இந்த ரேம்ப் வாக்கு, கேட் வாக்கு, அந்த வாக்கு இந்த வாக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் வாக்கே கிடையாது. இப்போ நீ நடந்து வந்த பத்தியா, அதான் தி கிரேட் வாக்.